இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ன்றது 2020க்கு முன்னாடி இருந்ததை விடவே 2020க்கு அப்புறம் வந்து எக்ஸ்போர்ட் ஆகட்டும், அதுவே டிஃபென்ஸ் செக்டர் ஆகட்டும், ரெண்டு பேரும் வந்து ஒருங்கிணைஞ்சு செயல்படக்கூடிய விஷயங்களை வந்து கொஞ்சம் அதிகமாக்கி இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணமாக வந்து ஆசிய பிராந்தியத்தில் சீனாவுடைய ராணுவ வளர்ச்சின்றது அபரிவிதமாக வளர்ந்துட்டு போயிட்டு வரக்கூடிய காரணத்தினால அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதுவா இந்தியாவும் அமெரிக்காவும் வந்து ஒன்னா சேர்ந்து செயல்படக்கூடிய விஷயங்களை இப்போ கடந்த 4-5 வருஷமா வந்து ரொம்பவே அதிகமாக்கி இருக்காங்க. அமெரிக்கா கிட்ட இருந்து ஏற்கனவே MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்ஸுங்க, MQ-9B ட்ரோன்ஸுங்களை இந்தியா வந்து வாங்கியிருக்கக்கூடிய வேலையில் அடுத்து வந்து சீக்கிரமாகவே தன்னுடைய 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுக்காக அமெரிக்காவுடைய ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் நிறுவனத்தோடைய GE-404 ரக இன்ஜினை வந்து சீக்கிரமாகவே இந்தியா வாங்கி பயன்படுத்த இருக்காங்க. இப்படி இருக்க போகும்போது அமெரிக்காவும் இந்தியாவும் வந்து 2005 அப்போ வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அப்போ போட்ட வந்து அணுசக்தி ஒப்பந்தம்ன்றது 2010க்கு முன்னாடி வந்து இறுதி ஆனாலுமே கூட இந்தியாவும் அமெரிக்காவும் வந்து அதை பயன்படுத்துறதுல வந்து நிறைய சிக்கல் ஏற்பட்டுச்சுங்க. ஆனால் இப்போ சில நாளுக்கு முன்னாடி இந்தியா வந்து இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய ஜாக் சலிவன் வந்து இந்தியாவோட நடத்தின டிஃபென்ஸ் மீட்டிங்க்கு அப்புறம் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காருங்க. 2005 அப்போ அமெரிக்காவும் இந்தியாவும் போட்டுக்கிட்ட அணுசக்தி ஒப்பந்தத்தை வந்து சில பிரச்சனை காரணமாக வந்து அதை நம்ம செயல்படுத்த முடியாமல் போயிடுச்சு. இப்போ வந்து அமெரிக்கா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணி இந்தியாவோட அணுசக்தி ஒப்பந்தத்தை வந்து முறையாக போட்டுக்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கான விஷயங்களை வந்து நாம பண்ண இருக்கோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இது மூலமா இந்திய நிறுவனங்களும் அமெரிக்காவும் ஒன்னா சேர்ந்து நியூக்ளியர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லையும் நியூக்ளியர் ப்ராடக்ட்டை உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயங்களை ஒன்னா சேர்ந்து பெரிய அளவில் பண்ண இருக்கிறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஷார்ட்ஸ் பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய டிஃபென்ஸ் இன்ஃபோன்றது உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாருக்காவது தேவைப்படலாம். மறக்காம வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இன்ஃபோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பர்சனலாக எங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலமாகவும் QR கோட் மூலமாகவும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல டிஃபென்ஸ் ஜியோபாலிட்டிக்ஸ் இன்ஃபோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க.